Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோ செக் பண்ணா மறக்காம செக் பண்ணிருங்க. ஐ பட்டன்ல தரேன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஃளைட்ஸ் எல்லாமே இந்தியால இருந்து ரெஸ்யூம் ஆகுது. ஸோ அதனால இந்த precautions and necessary implementary steps தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ let's get into the video guys. ஃபர்ஸ்ட் யார் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஹர்தீப் பூரி அண்ட் AAI ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட் கிளம்பும் போது என்னென்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரிகாஷனரி எஃபெக்ட்ஸ் என்னென்ன தான் எடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இந்த ஆரோக்கிய சேது ஆப் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த ஆரோக்கிய சேது ஆப்னா நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணது தான். ஸோ அது என்னென்னா நம்ம கான்டாக்ட் ட்ரேசிங்க்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம சுற்றி இருக்கிற ரேடியஸில் யார் யார் கொரோனா இருக்குது இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆப் எல்லாருமே மேண்டேட்டரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக எல்லாருமே மெயின்டைன் பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரும்போது எல்லாருமே ஃபேஸ் மாஸ்கோட தான் வரணும். அண்ட் ஏர்போர்ட் எம்ப்ளாயீஸ், கோவொர்க்கர்ஸ், சானிடைசிங் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே என்னென்னா ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் ஒர்க் பண்ணணுன்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெர்மினலுக்குள்ளே போவோம் பார்த்தீங்களா, அந்த டெர்மினலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சில ஸ்டெப்ஸ் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா நம்ம போகிறோம்னா அந்த டெர்மினலுக்குள்ளே இப்போ டெர்மினல் 4 நான் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெர்மல் ஸ்கேனிங் தான் பண்ணிடுவாங்க. தெர்மல் ஸ்கேனிங் மீன்ஸ் என்னென்னா இந்த டெம்பரேச்சர் ஏறுதா இறங்குதா அதுமாரி தெரியும். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த தெர்மல் ஸ்கேனிங். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பேசஞ்சர்ஸ் தான் நம்ம பேகேஜ் தான் கொண்டு வருவோம் பார்த்தீங்களா, இந்த லக்கேஜஸ் பேகேஜஸ் தான் அதை என்னென்னா இந்த சானிடைசிங் மிஷினில் போட்டுருவாங்க. அந்த சானிடைசிங் மிஷினில் போடும்போது அல்ட்ராவயலட் ரேடியேஷன் அதில் பாஸ் பண்ணி இருக்கிற எல்லா இந்த ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் நம்ம பேகேஜ்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்ம டெர்மினலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்ட்ரிக்டாக. ஸோ டெர்மினலுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா என்னென்னா செக்இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃப்ளைட்டில் போகும்போது டேக் இந்த பேசஞ்சர் பேக்கில் கட்டி அந்த ட்ராலியில் வச்சு அப்படியே அனுப்பிடுவாங்க. கன்வேயர் பெல்ட்டில் வச்சு அப்படியே ஃப்ளைட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அது அப்படியே தான். பட் ஆனால் டேக் இந்த டைம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. டேகுக்கு பதிலாக என்னென்னா நம்ம ஃபோன்லேயே மெசேஜ் வந்துடும். அதாவது என்னென்னா உங்கள் நேம் அண்டு யுவர் பேகேஜ் என்ன எவ்வளோ வெயிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஓகே இந்த பேக் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுச்சுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் கான்டாக்ட் இந்த டேக் போடுறதுனால கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக இதை தான் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி செக்கப் இந்த ஹேண்ட் லக்கேஜ் தான் நம்ம எடுத்து போவோம் பார்த்தீங்களா, ஹேண்ட் பேக் எல்லாமே என்னென்னா இந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம போர்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் செக்யூரிட்டி செக் நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம நார்மலாக இந்த ஏர்போர்ட்டுலாம் போகும்போது நம்மளுக்கு போர்டிங் டைமிங்கும் இருந்ததுன்னா இந்த நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் தான் வச்சு நம்ம படிப்போம் பார்த்தீங்களா. நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஏர்போர்ட் அண்ட் லூஞ்சஸ் எல்லாத்துலேயுமே நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் சப்ளை பண்ண மாட்டாங்க இனிமேல். இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன் முடிகிற வரைக்கும் இன்னும் எத்தனை நாளில் சொல்லலை. ஸோ இது முடிகிற வரைக்கும் நம்ம இதுவுமே அங்கே போய் டச்சும் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் ஒரு நல்ல ஸ்டெப் எனக்கு தோணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரியும்ல தான், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 days குவாரண்டைனில் இருக்கணும். அதாவது என்னென்னா நம்ம ஃப்ளைட் ட்ராவல் முடித்தோடனே 14 days நம்ம ஹோம் குவாரண்டைனில் இருந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா ஸோ அது அவங்கள்ட்ட சொல்லணும். ஸோ இட் கேன் பி மோர் ஈஸி. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃப்ளைட் ட்ராவல் அப்போ 1 seat விட்டு 1 seat தான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்காக என்னென்னா ஒரு சீட் விட்டு ஒரு சீட் தான் பேசஞ்சர்ஸ் உட்காருவாங்க ஃப்ளைட்டில். ஸோ என்னென்னா இன்றைக்கி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கிளம்புனது சும்மா ஒரு ஃபேக்ட்டுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கிளம்புனது பார்த்தீங்கன்னா லக்னோவிலேருந்து அகமதாபாத். அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட் செகண்ட் ஃப்ளைட் கிளம்புனது பெங்களூர் டு ராஞ்சி. அதாவது அதில் 173 பேசஞ்சர்ஸ் அண்ட் 3 இன்ஃபேன்ட்ஸ் அதில் போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 5:15 AM போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயுமே இந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸப்ட் வெஸ்ட் பெங்காலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த May 20லேருந்து நம்ம இந்த ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்னால் நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இந்த ஆல்ஃபா புயல்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது
சீவியராக வந்து அது அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா ஒரு 3 days கழிச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோன்றது மமதா பானர்ஜி மேம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 25 டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் தான் வந்து என்னென்னா அங்கேருந்து சென்னைக்கு வரத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எவ்வளோ ஃப்ளைட் வேணாலும் இங்கேருந்து அங்கே போகலாம். பட் சென்னைக்கு வரது வந்து 25 ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் வரணும் சென்னைக்கு. இப்போதைக்கு சென்னைக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள். மதுரை அண்ட் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் செக்டர்ஸ்க்கு தான் வந்து இந்த இது அப்ளிகபிள் இல்லை. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் சென்னையில் வந்து நிறைய கேசஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்று இருந்தீங்கன்னா 4 hours முன்னாடியே வந்து டெர்மினலுக்கு போயிடுங்க. அதாவது ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு 8 o'clock இருக்குன்னா 4 o'clock வந்து காலையில் போயிடுங்க. ஸோ தட் வந்து செக்கிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஈஸியாக முடியும். இதுதான் நம்ம கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பு. இப்போ வந்து இந்த ஃப்ளைட் தான் ஆரம்பிச்சது நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 months லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ஃப்ளைட் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 months லாக்டவுனுக்கு அப்புறம் இது வந்து கண்ட்ரோலும் ஆகிற மாரி தெரியல. ஸோ நம்ம எக்கனாமிக்கெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் இந்த ஃப்ளைட்ஸ் தான் ஆரம்பிச்சது நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா? நம்ம இதை தான் வந்து ஓவர் கம் பண்ணி பேசஞ்சர்ஸை சேஃபாக வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.